வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயிரிழந்த தமிழக வீரர்கள் இருவரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவு. புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதலால் நாட்டின் உறுதித்தன்மை சீர்குலையாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். தீவிரவாதிகளை ஒழிக்க ஒன்றிணைந்து போராட வேண்டுமென ராகுல் காந்தி வலியுறுத்தல். தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என OPS தகவல். மக்களவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என தமிழிசை பேட்டி. ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அரசின் திட்டங்களில் தலையிட முடியாது எனவும் நீதிபதிகள் கருத்து. உடுமலை அருகே வனத்துறையினருக்கு சவால் விட்டு வந்த சின்னத்தம்பி யானை பிடிபட்டது. லாரியில் ஏற்றி முகாமிற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் 2 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாகவும், இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இச்சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன், சிவச்சந்திரன் ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் இன்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூடியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் சென்று கொண்டிருந்த வாகனத்தை குறிவைத்து ஜெய்ஷ்-இ-முகமது இயக்க பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 44 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். படுகாயமடைந்த பல வீரர்கள் இன்னும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை டெல்லியில் இன்று காலை 9:15 மணிக்கு கூடியது. இந்த கூட்டத்தில் தீவிரவாத தாக்குதல் குறித்தும் பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர் அருண் ஜேட்லி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் மத்திய அரசுக்கு உதவ தயார் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகவும் கொடூரமான தீவிரவாத தாக்குதலை ராணுவத்தினர் நேற்று எதிர்கொண்டனர். புல்வாமா மாவட்டத்தில் காரில் 350 கிலோ வெடிகுண்டை நிரப்பிக்கொண்டு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், ஐநா சபையால் தீவிரவாத இயக்கம் என்று அறிவிக்கப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தின்படி தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை சம்பந்தப்பட்ட நாடுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியாவின் உறுதித்தன்மையை சீர்குலைக்காது என்று மோடி தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதல் குறித்து டெல்லியில் இன்று மத்திய அமைச்சரவையின் பாதுகாப்பு குழு அவசரமாக கூடி ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தீவிரவாத தாக்குதலுக்கு மிகப்பெரிய விலையை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் மிகப்பெரிய தவறு செய்துள்ளதாகவும் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தீவிரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இந்தியாவை சீர்குலைக்க நினைக்கும் பாகிஸ்தானின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறியுள்ளார். தீவிரவாதிகளை ஒடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா நகரில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் பலியாகினர். இந்த கொடூர தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, இது மிகவும் துயரமான சம்பவம். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை தெரிவித்தார்.
பயங்கரவாதிகளுடன் ஒருபோதும் சமரசம் பேசக்கூடாது என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி தீவிரவாதிகளை ஒடுக்க நாம் அனைவரும் அரசுடன் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அரசியல் பேசி சர்ச்சை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். We are not going to get into any conversation that the aim of terrorism is to divide this country, and we are not going to be divided for 1 second. No matter how hard people try, this country and the entire opposition is going to stand together. We are going to stand with our jawans and we are going to stand with the government. தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்தும் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் அடுத்து பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் ஏராளமான வீரர்கள் தங்களது இன்னுரை தியாகம் செய்துள்ளதாக தெரிவித்தார். தீவிரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய ஜேட்லி வர்த்தக ரீதியிலான எந்த சலுகையும் பாகிஸ்தானுக்கு தரக்கூடாது என்றும் கூறினார். The Ministry of External Affairs will initiate all possible steps, and I am here referring to all possible diplomatic steps which have to be taken to ensure the complete isolation from the international community of Pakistan, of which incontrovertible evidence is available of having a direct hand in this gruesome terrorist incident. காஷ்மீரில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலை கண்டித்து பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. பயங்கரவாத தாக்குதல் குறித்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுத்து அந்த நாட்டை துண்டு துண்டாக்க வேண்டும் என ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை உடனே மூட வேண்டும் என்று பலூசிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் திறக்க வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் மோடி அரசு தோல்வியடைந்திருப்பதாக புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண்டித்தார். மேலும் மோடி தலைமையிலான மத்திய அரசு பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்காததால் தான் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தீவிரவாத தாக்குதலில் 2 தமிழக வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 44 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரமரணம் அடைந்தனர். ஒருவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பதும் மற்றொரு தமிழக வீரர் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரரின் தந்தை கணபதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் தனது மகன் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி வந்ததாக குறிப்பிட்டார். பொங்கல் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்தவர் கடந்த 10ஆம் தேதி தான் மீண்டும் பணிக்கு திரும்பியதாகவும் தற்போது தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த தொலைபேசியில் வாயிலாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனவே தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தது தனது மகனா என்பதை அரசு உறுதிப்படுத்தி தகவல் தெரிவிக்க வேண்டும் என கணபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். போலீஸ் சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் 2 வருஷம் மெட்ராஸில் 1 வருஷம், உத்தரப்பிரதேசத்தில் 2 வருஷம், ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போய் 2 வருஷம், 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இன்னும் 2 வருஷம் இருக்கணும்னு சொன்னான். அவன் நேற்று 4 மணிக்கு அவன் மனைவிட்டு ஃபோன் பண்ணியிருக்கான். 2:30 மணிக்கு ஃபோன் பண்ண பிறகு மறுபடியும் ஃபோன் பண்ணோம். சுவிட்ச் ஆஃப்னே வருது. அது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவன் ஃப்ரெண்டுக்கு தான் 2 பேர் இந்த மாதிரி அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பையனும் அவங்க சேர்ந்துருப்பான் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். எங்கள் குடும்பம் அவனை வச்சு தான் நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து 2 அல்லது 3 நாட்களில் அறிவிக்கப்படும் என துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் ஆதரவு தங்களது இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது நிச்சயம் என குறிப்பிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய கட்சியுடனும் மாநில கட்சியும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் ஒரு முடிவு எட்டுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் இன்னும் ஓரிரு தினங்கள் அந்த முடிவு வரும். முதலில்
பத்திரிகை மற்றும் நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தான் தெரிவிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 2000 போட்டியிடருக்கு விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. நேர்காணல் முடிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். நாட்டில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டை பாதுகாக்க முடியும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக தமிழகத்திற்கு மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதியுதவி செய்துள்ளதாக தெரிவித்தார். பாஜகவின் ஆட்சியின் போது நடைபெற்ற சாதனைகளை பட்டியலிட முடியும், ஆனால் காங்கிரஸ் ஆட்சியின் போது நடைபெற்ற சாதனைகளை பட்டியலிட முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய தமிழிசை, நாட்டில் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டை பாதுகாக்க முடியும் என குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்ற கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ செய்தி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பேசி இருக்கிறார்கள், இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நமது ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியாத ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. இவையெல்லாம் நாட்டில் ஒரு நாடு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இடம்பெறும். ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கஜா புயல் பாதிப்பு மற்றும் வறட்சியை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் 60 லட்சம் ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த செந்தில் ஆறுமுகம் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை அறிவித்திருப்பது சட்ட விரோதம் என்றும் அதனை தடை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மனு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து உடுமலை அருகே பிடிபடாமல் உலா வந்த சின்னத்தம்பி யானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் 2வது முறையாக பிடிபட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கண்ணாடிப்புத்தூரில் தஞ்சமடைந்துள்ள சின்னத்தம்பியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் நேற்று முதல் தீவிரமாக ஈடுபட்டனர். கரும்பு காட்டிலிருந்து வெளியே வந்த சின்னத்தம்பியை பிடிக்க 3 மயக்க ஊசிகள் செலுத்தப்பட்ட நிலையில் ஒரு மயக்க ஊசி மட்டும் யானையின் பின்னங்காலில் பட்டது. இருப்பினும் யானை மயக்கமடையாமல் கரும்பு காட்டுக்குள் சென்று விட்டது. கரும்பு காட்டிலிருந்து மீண்டும் வெளியே வந்தவுடன் 4வதாக செலுத்தப்பட்ட மயக்க ஊசி யானையின் வயிற்று பகுதியில் பாய்ந்தது. இதைத் தொடர்ந்து கரும்பு காட்டுக்குள் புகுந்த சின்னத்தம்பி அரை மயக்க நிலைக்கு சென்றது. இதனையடுத்து சின்னத்தம்பியை கும்கி யானை கலீம் உதவியுடன் அருகில் வாழைத்தோப்பிற்கு கொண்டு வந்தனர். சின்னத்தம்பி கழுத்தில் கட்டப்பட்டிருந்த ரேடியோ காலரை அகற்றிய வனத்துறையினர் லாரியில் ஏற்றினர். இதையடுத்து யானையை வரகளையார் முகாமிற்கு வனத்துறையினர் கொண்டு சென்றனர். திருப்பூரில் முகாமிட்டிருந்த காட்டு யானை சின்னத்தம்பியை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். கோவை கணுவாய் பகுதியில் உணவு குடிநீர் தேடி சுற்றித் திரிந்த சின்னத்தம்பி விளைநிலங்களை சேதப்படுத்தியதால் கடந்த 25ஆம் தேதி மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். பிடிப்பட்ட யானையை கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றி பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் கொண்டு போய் விட்டனர். ஆனால் ஒரு சில நாட்களில் அங்கிருந்து வெளியேறிய சின்னத்தம்பி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலையின் பின்புறம் கரும்பு தோட்டத்தில் தஞ்சமடைந்தது. மிகவும் சாதுவாக இருந்த சின்னத்தம்பிக்கு பொதுமக்களிடையே ஆதரவு பெருகுகிறது. சேவ் சின்னத்தம்பி என்று பேனர்கள் அமைத்தும் இணையதளத்தில் வெளியிட்டும் பொதுமக்கள் மற்றும் விலங்கின ஆர்வலர்கள் சின்னத்தம்பிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் விளைபொருட்களை சேதப்படுத்தி வருவதால் அதனை பிடித்து வனப்பகுதிக்குள் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. சின்னத்தம்பி யானையை வனப்பகுதியில் விடுவதற்கான சூழல் இல்லை என்றும் முகாமில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு பதிலளித்தது. இதனை அடுத்து சின்னத்தம்பியை பிடித்து பாதுகாப்பாக வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இதனிடையே திருப்பூர் மாவட்டம் கண்ணாடிப்புத்தூர் பகுதியில் சின்னத்தம்பி தஞ்சமடைந்தது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து சின்னத்தம்பியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். இன்று காலை 7 மணிக்கு துப்பாக்கி மூலம் சின்னத்தம்பிக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. முதல் குறி தப்பிய நிலையில் 2வது முறையாக மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. 8 ml மயக்க மருந்து யானைக்கு செலுத்தப்பட்டது. இதையடுத்து மயங்கிய நிலையில் இருந்த சின்னத்தம்பி கரும்பு காட்டிற்குள் சென்று மறைந்து கொண்டது. சின்னத்தம்பி மயக்கத்தில் இருந்த நிலையில் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு அதன் உதவியுடன் சின்னத்தம்பியை வனத்துறையினர் பிடித்தனர். கடந்த 16 நாட்களாக முகாமிட்டிருந்த காட்டு யானை சின்னத்தம்பி பிடிபட்டதை அடுத்து விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். அதே நேரம் சாதுவான சின்னத்தம்பிக்கு உணவும் நீரும் கொடுத்து அதனை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்கி யானைகளின் உதவியுடன் சின்னத்தம்பி லாரியில் ஏற்றப்பட்டு வரக்கழியார் யானைகள் முகாமில் கொண்டு போய் விடப்படும் என புலிகள் காப்பக கள இயக்குநர் கணேசன் தெரிவித்தார். அத்துடன் சின்னத்தம்பியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். காலையில் சுமார் 4 மணியிலிருந்து நம்முடைய பணியாளர்கள் சரியான திட்டமிட்டு அதை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அதன் மூலமாக சுமார் 9:30 மணி அளவிலே அந்த யானை வெற்றிகரமாக மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அது தற்போது மயக்க நிலையில் உள்ளது. அதற்கு தேவையான அதை முகாமுக்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை நம்முடைய வளர்க்கப்பட்ட யானைகளுடைய மாவுத் மற்றும் காவடி ஆகியோர் செய்து வருகின்றார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து 2ஆம் ஆண்டு சாதனை மலர் வெளியிடப்பட்டது. தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி பொறுப்பேற்றார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 2ஆம் ஆண்டு சாதனை மலர் வெளியிடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் 2ஆம் ஆண்டு சாதனை மலரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதனை பெற்றுக் கொண்டார். அப்போது சாதனைகள் அடங்கிய குறுந்தகடும் வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சாதனை புத்தகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டு தடை, 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, பொங்கல் பரிசு தொகை உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை முடியும் தருவாயில் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. ஜெயலலிதாவின் உறவினர்கள், அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டன. இதனிடையே அப்போலோ மருத்துவமனை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மருத்துவர்களை கொண்ட மருத்துவ குழுவை அமைக்க வேண்டும் என்றும், அதுவரை சிகிச்சை தொடர்பாக விசாரிக்க ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அப்போலோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆறுமுகசாமி ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதி சுப்பையா முன்பு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதாவுக்கு அப்போலோ அளித்த சிகிச்சை பற்றி விசாரிக்க முழு அதிகாரம் உள்ளது என்று தெரிவித்தது. மேலும் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை முடியும் தருவாயில் இருப்பதாகவும் ஆறுமுகசாமி ஆணையம் பதில் மனுவில் கூறியது. இதனையடுத்து ஆறுமுகசாமி ஆணையத்தின் மனுவுக்கு அப்போலோ விளக்கமளிக்க அவகாசம் அளித்து 22ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு தேசம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலில் 50 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கு பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சேலத்தில் நடைபெற்ற இரங்கல் நிகழ்வில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ராணுவ வீரர்களின் உருவ படங்களுக்கு மலர்தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பயங்கரவாதிகளுக்கு ராணுவம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். திருப்பதி திருமலைக்கு சென்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சுவாமி தரிசனம் செய்த ஆளுநருக்கு ஆலய மரியாதையுடன் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக தேவஸ்தான அதிகாரிகள் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்
சுவாமி தரிசனம் செய்து புறப்பட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பாக உள்ளது என்று கூறி வீடியோ ஆதாரம் ஒன்றை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் வெளியிட்டுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு உள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக 45 நிமிட வீடியோ ஆதாரம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் காவல் உயர் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் உயிரிழந்தவர்களின் உடற்கூறு ஆய்வை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முழுக்க ஸ்டெர்லைட் ஆலை தரப்பு இயங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக காவல்துறை செய்கிறது, அரசும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். அந்த நாள் சிசிடிவி மட்டுமல்லாமல் மே 22 மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய நாட்களுடைய சிசிடிவி கேமராவெல்லாம் காட்டணும், வெளியிடணும் அரசு. ஏன்னா அப்பதான் இவங்க ஏணி எப்ப கொண்டு வந்து வச்சாங்க, செங்கல்ல எப்ப கொண்டு வந்து அங்க போட்டாங்க, தடியை எப்ப கொண்டு வந்து அங்க போட்டாங்க, குச்சிகளை, அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளிக்கொணர முடியும். மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக துணை வேந்தராக தேர்வு செய்யப்பட்ட பிச்சுமணி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழக துணை வேந்தராக கே பிச்சுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேற்று அறிவித்தார். இதனையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த பிச்சுமணி துணைவேந்தர் நியமன ஆணையை காண்பித்து வாழ்த்து பெற்றார். சந்தியாவின் தலை மற்றும் உடல் பாகங்களை தேடும் பணி 8வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் கடந்த 21ஆம் தேதி பெண்ணின் கை, கால்கள் ஆகியவற்றை போலீசார் கண்டறிந்தது. இதுகுறித்து காவல்துறை நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவன் துணை நடிகை சந்தியா என்பது தெரிய வந்தது. குடும்ப தகராறு காரணமாக அவரது கணவர் பாலகிருஷ்ணன் சந்தியாவை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்தது, குப்பை தொட்டியில் வீசியது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தியாவின் தொடைப்பகுதி ஈக்காட்டு தாங்கல் அடையாற்று பகுதியிலிருந்து காவல்துறையினர் மீட்டனர். மேலும் சந்தியாவின் தலை மற்றும் இதர பாகங்களை பெருங்குடியில் வீசியதாக பாலகிருஷ்ணன் காவல்துறை விசாரணையில் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து பெருங்குடி குப்பை கிடங்கில் 6 JCB இயந்திரம் மற்றும் மோப்பனாய் டைசன் உதவியுடன் 8வது நாளாக தலை மற்றும் உடல் பாகங்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மார்த்தாண்டம் அருகே இளைஞரை அரிவாளால் தாக்கிவிட்டு பணம், செல்போனை பறித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெரால்ட் சிங். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஜெரால்ட் நேற்று பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். நல்லூர் அருகே சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஜெரால்டை அரிவாளால் தாக்கிவிட்டு அவரிடம் இருந்த செல்போன், பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. அவரின் அலறல் சத்தத்தை கேட்டு அருகிலிருந்த பொதுமக்கள் ஜெரால்டை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை ICF தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை ICF தயாரிக்கப்பட்ட ரயில் 18 என்ற விரைவு ரயிலுக்கு சமீபத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என பெயரிடப்பட்டது. சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கு இணையான வசதி கொண்ட இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறனுடையது. டெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ள இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி டெல்லியில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை ICF மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தயாரிக்கப்பட்டது. கட்டணம் அதிகம் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து கட்டணத்தில் சிறிது குறைக்கப்பட்டு புதிய கட்டணம் வெளியிடப்பட்டது. அதன்படி டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு AC பெட்டியில் பயணிக்க கட்டணம் 90 ரூபாய் குறைக்கப்பட்டு 1060 எக்ஸிகியூட்டிவ் கட்டணத்தில் 210 ரூபாய் குறைக்கப்பட்டு 3310 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக வாரணாசியிலிருந்து டெல்லிக்கு AC பெட்டியில் பயணிக்க கட்டணம் 1700 ரூபாயாகவும் எக்ஸிகியூட்டிவ் வகுப்புக்கு 3260 ரூபாயாகவும் இருக்கும் என கூறப்படுகிறது.